2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற நூலுக்காக ச. தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. (2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது ச. தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்திற்காக எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளுக்குமான சாகித்ய அகாதமி விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் தமிழில் எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக எழுத்தாளர் ச. தமிழ்ச்செல்வன் நம்மிடையே இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி ஃபீல் பண்றீங்க? மகிழ்ச்சி. வேற என்ன, இது எப்போ வந்திருக்கணும், ஒரு 3 மாசம் லேட்டா அறிவிச்சிருக்காங்க. எனவே மகிழ்ச்சி. ஒரு லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற இலக்கிய விமர்சனம்ங்கிற வகையில இந்த விருது கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமாக தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படின்ற புத்தகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கிறது இல்லையா, அந்த புத்தகம் குறித்து சொல்லுங்க. ஆமா, அந்த புத்தகம் தமிழ் சிறுகதைக்கு ஒரு 100 ஆண்டு வரலாறு இருக்கு. அதனுடைய முதல் 50 ஆண்டுகளுடைய வரலாற்றை ஒரு 50 எழுத்தாளர்களுடைய படைப்புகளை முன்வைத்து அவர்களுடைய கதைகளுடைய வண்ணமும் வாசனையும் வாசகர்களுக்கு, இளம் வாசகர்களுக்கு சென்று சேர வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு அந்த புத்தகம் எழுதப்பட்டது. அது ஒரு 2 ஆண்டு கால உழைப்புல அது உருவானது. அந்த புத்தகத்துக்கு விருது கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அதை கொடுத்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தான். இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக உங்களுடைய மெனக்கடல்கள் என்னவாக இருந்தது? இது கொரோனா ஊரடங்கு காலம் ஒரு 2 ஆண்டு காலம் ஊரடங்கு, அந்த காலத்தை நான் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டேன். தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறுகதைகளை வாசித்து முதல் 50 ஆண்டு காலத்தில் வந்த முக்கியமான ஒரு ட்ரெண்ட் செட்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு 50க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், பெண் படைப்பாளிகள், இயக்கம் சார்ந்த திராவிட இயக்கம் சார்ந்த படைப்பாளிகள், பொதுவுடைமை இயக்கம் சார்ந்த படைப்பாளிகள், தனியாக எழுதிய படைப்பாளிகள் எல்லாருடைய கதைகளையும் வாசித்து அந்த கதைகள் என்ன மாதிரியான சமூக வாழ்க்கையை பிரதிபலித்திருக்கு, அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு, பெண்கள் குறித்த அவங்களுடைய பார்வை என்ன, சாதிகள் குறித்த அவங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிற கோணத்துல இந்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை எல்லாத்தையும் வச்சு தமிழ் சிறுகதையினுடைய வரலாற்றை என்னுடைய பார்வையில ஒரு கணிப்பு அதில் கொடுத்துருக்கேன். இது இளம் வாசகர்களுக்கு பயன்படணுங்கிற நோக்கத்துக்காக தான் இது எழுதப்பட்டது. இந்த விருது கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் பேர் கவனிப்பாங்க, கூடுதலாக கொஞ்சம் வாசகர்கள் இந்த புத்தகத்தை வாங்குவாங்க, அது அவங்களுக்கு போய் சேருங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் சொன்னது போலவே இந்த விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் பெறும். இந்த தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற புக் அப்படிங்கிறது தெரியுது. இந்த சமூகத்திற்கு இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? தமிழ் சிறுகதைகளை தமிழ் மக்கள் வாசிக்க வேண்டும், அவங்களுடைய வாசிக்கிற ஆர்வத்தை தூண்ட வேண்டும்ங்கிறதுக்காக தான் அதுதான் இந்த புத்தகத்துடைய நோக்கம். அது ஏன்னா தமிழ் சிறுகதைகள்ல பேசப்படாத விஷயமே இல்லை, அவ்வளவு விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. உலகத்தின் எந்த மொழியோடு ஒப்பிட்டாலும் தமிழ் சிறுகதைகளுடைய தரம் மிக உயர்ந்து இருக்கிறது. அதை தமிழர்கள் வாசிக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த விருது ஒரு இந்த புத்தகத்தின் மீது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். குறைந்தபட்சம் ஒரு சில மாதங்களுக்காவது இந்த வெளிச்சம் இருக்கும். அதுல கொஞ்சம் பேர் வாசிப்பாங்க, இன்னும் கூடுதலான எண்ணிக்கையில வாசிப்பாங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்கள் எழுத்து பயணத்துல இந்த விருது அப்படிங்கிறது எப்படியாக இருக்கிறது? விருதுகளுக்காக எழுதுறவங்க நம்ம விருதுகள் கிடைச்சால் லாபம், கிடைச்சால் கொஞ்சம் கவனம் கிடைக்குங்கிறத தவிர எனக்கு அதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்ததும் இல்லை. இப்போதும் அதே மனநிலைதான் இருக்கு. ஏன்னா வயது ஆயிடுச்சு இல்லையா, விருதுகளுக்காக மகிழ்ச்சி அடைவதோ கிடைக்காமல் ஏமாற்றம் அடைகிறோ மனநிலையெல்லாம் தாண்டிய ஒரு வயதும் அதற்கான ஒரு மனப்பக்குவமும் ஏற்பட்டு விட்ட ஒரு காலம் இது. இருந்தாலும் இந்த புத்தகத்தின் மீது ஒரு கவனம் கிடைக்கும் என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உள்ளபடியே எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அப்படிங்கிற வார்த்தை ஏன் மோடி வாயில இருந்து அமித்ஷா வாயில இருந்து வர மாட்டேங்குது? பாருங்க, அங்க சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துலதான் இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அந்த சூரியன் கீழே இறங்கிரும். முழுசா எந்த கட்சியாவது உள்ள போயிருக்கான்னு பாத்தீங்களா? அறையா இருக்கிற பாமக மீதி ஐயா கிட்ட இருக்கு. மூணா உடைஞ்ச அதிமுகவுல இருந்து ஒரு கால்வாசி போயிருக்கு தினகரன். ஒன்மேன் ஆர்மியா ஐயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நான் உங்க வீட்டுக்கு வரேன், வாசல்ல நிக்கிறேன், நீங்க வாங்கன்னு அன்போட கூப்பிடுவீங்க இல்ல வெள்ள போடான்னு பறந்துருவீங்க? இதே 2021 இதே மாதிரி அவங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அப்ப ஏன் நீங்க வரவேற்பு? அதிமுக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லன்னா திமுக இன்னைக்கு ஜெயிச்சிருக்காது. 21 தேர்தல்ல முதல் கையெழுத்து நாங்க வந்த உடனே நீட்ட விளக்குவோம் ஏன் சொன்னீங்க? அதுக்குதான் பதில் சொல்றேன். ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நீங்க தானே சொன்னீங்க. இதுதான் சார் இதெல்லாம் தெரியாம சொல்லிட்டீங்க.